பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தார், உங்கள் பெற்றோர்கள் யாவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிற அவருடைய வார்த்தையாவது, சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 38வது சங்கீதம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். என்னை விரோதிக்கிறார்கள். இன்றைக்கு விரோதிக்கப்படுகிறதான நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வருவது உண்டு. காரணம் என்ன? நன்மை செய்கிறதுனால். நன்மை செய்கிறதினால். இன்றைக்கி நன்மை செஞ்சு 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 நாம் சில நேரத்தில் தளர்ந்து போயிடுறோம். காரணம் என்ன? தீமை செய்கிறவன் நல்லா தானே இருக்கான், தீமை செய்கிறவன் உயரத்தில் தானே இருக்கிறான். இல்லை தேவ பிள்ளையே, வசனம் தெளிவாக சொல்லுது, நன்மை செய்கிறதில் நாம் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. ஆமாம், சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்கிறதான நீங்கள் இன்னும் நன்மையை செய்யுங்க. நீங்கள் சோர்ந்து விரோதிக்கிறாங்களா? சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறார்களா? சோர்ந்து போகாதீங்க. என்னை விரோதிக்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். உங்களை விரோதிக்கலாம். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால், எதில்? நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று வசனம் சொல்லுகிறதுல. ஏற்ற காலத்தில் அதனுடைய நன்மை நிச்சயமாய் நீங்கள் பார்ப்பீங்க. யார் விரோதிக்கிறது? நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் விரோதிக்கிறார்கள். நன்மையை செய்யணும், ஆனால் நன்மை செய்யலை, அதுக்கு பதிலாக தீமையை செய்கிறான். அவன் உன்னை விரோதிக்கிறான். ஏன்? நான் வர வழியில் உன்னால் வர முடியாதா? நான் செய்கிறத நீ செய்ய முடியாதா? நான் பண்ணுற தவறை நீ என் கூட சேர்ந்து பண்ணக்கூடாதா? உன் நண்பன் சொல்லுவான், உன் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க சொல்லுவாங்க, உன்னை சுற்றி இருக்கிறவன் தவறான பாதையில் நடத்தும்போது இந்த காரியத்தை சொல்லுவான். செவி கொடுக்காதே, செவி கொடுக்காதே. நீங்கள் நன்மை செய்கிறதில் ஒரு நாளைக்கு தளர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. நன்மை செய்கிறதை இன்னும் அதிகமாக செய்கிறதற்கு கர்த்தரிடத்தில் பலனை கேளுங்க. இன்னும் அதிகமான நன்மை எது நல்லதோ அதை செய்கிறதான ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை அவ்வண்ணமாய் வழி நடத்துவாராக. அங்கே நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால், நன்மையை மாத்திரம் பின்பற்றிட்டு போயிருங்க. எது நல்லதோ அதை பின்பற்றிட்டு போயிருங்க. எது நன்மையை அதை செஞ்சுட்டு போயிருங்க. மற்ற எதுவும் நமக்கு வேண்டாம். வேறு யாரையும் நம்ம பார்க்க வேண்டாம். காரணம் என்ன தெரியுமா? நான் நன்மையை பின்பற்றுகிறேன். அந்த நன்மை இயேசு. அந்த நன்மை இயேசு. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் இருந்த இடத்துல நன்மை, அவர் போன இடத்துல நன்மை. அவர் நன்மையாகவே காணப்பட்டார். அவர் நன்மையாகவே காணப்பட்டார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை நன்மையாகவே காணப்படட்டும். மற்றவர்களுக்கு, சுற்றி இருக்கிறவர்களுக்கு, உங்களோடு இருக்கிறவர்களுக்கு, உங்களுக்கு நன்மை உள்ளவர்களாகவே மாறிக்கொள்ளுங்கள். நன்மையை பின்பற்றுங்கள். ஒருவேளை சுற்றிலும் இருக்கிறவர்கள் விரோதிக்கலாம், கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார், கிருபையை தருவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். விரோதிக்கிற அந்த நிலைகள் மாறட்டும், நன்மைகள் பயக்கட்டும், நன்மைகள் அதிகமாகட்டும். சோர்ந்து போகாமல் உடைய பிள்ளைகள் ஓட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, நன்மை செய்கிறதுல சோர்ந்துடாதீங்க. இன்னும் அதிகமாக செய்யுங்க, இன்னும் அதிகமாக செய்யுங்க, இன்னும் அதிகமாக செய்யுங்க. நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். நன்மையை பின்பற்றுங்கள். நன்மையாகிய இயேசுவை பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். God bless you. God bless you.